ஆமா ஆமா, நானும் எதிர்பார்க்கிறேன். நானும் எப்ப தணிக்கை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆமா, முத நாள் பராசக்தி முத நாள் வருதா, ஜனநாயகன் முத நாள் வருதா? ஜனநாயகன் முத நாள் வருது. நீதிபதியை ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆன என்னன்னு கேட்டிருக்காரு. அதனால நான் மார்னிங் ஷோக்கு இதுவும் ஈவினிங் ஷோக்கு அதுவும் போலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சென்சார் போர்டு கண்டிச்சா நான் என்னப்பா பண்ண முடியும்? சென்சார் போர்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சென்சார் போர்டுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. அப்படியா? சென்சார் போர்ட்டை கேட்டு வேணா சொல்றேன். நான் சென்சார் போர்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சென்சார் போர்டை வச்சா இந்த கேள்வியை நான் சென்சார் செய்கிறேன். இந்த கேள்வியை நான் சென்சார் செய்கிறேன். சிபிஐப்பா ஒரு 41 உயிர்கள் போயிருக்கு, ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு சம்மன் செய்யறாங்க. சம்மன் செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால law is taking its own course, அவ்வளவுதான். அதனால law is not taking the course as we want. Law is taking its own course. அதை நான் தெளிவா பயன்படுத்துறேன். அரசியல் எதிரி தானேப்பா. இப்ப இது சட்டமன்ற தேர்தல் தானே. கொள்கை எதிரியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு. ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல். அவர் கடுமையாக திமுகவை எதிர்க்கிறார். அதில் எனக்கும் மகிழ்ச்சி தான். நிச்சயமாக அவரோட திமுக எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமா அது எல்லோருக்கும் பலன் தர வேண்டும். அவர் ஒரு பக்கம் தீவிரமா எதிர்த்து, தேசிய ஜனநாயக பார்ட்டி ஒரு பக்கம் தீவிரமா எதிர்த்தா உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர உதிரியாக இருந்த கூடாது. ஒரு அரசியல் பார்வையாளர்கள் எல்லோருக்குமே எதுக்கு நம்ம திமுகவை எதிர்க்கிறோம், அப்ப நம்ம பலமானாதானே அவங்கள வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைக்கணும். இல்ல கோபம்னு இல்ல, எங்களோட கோபம் எல்லாம் திமுக மேலதான். அதனால இன்னைக்கு ஏன் 67ல ராஜாஜி அவர்கள் நேரடியா திமுகவை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் அவங்களோட சேரலையா? தேர்தல்னு வரும்போது கொள்கையை விட கொள்ளையடிப்பவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்ன்றதான் முக்கியம். அதனால கொள்கையை விட கொள்ளையடிப்பவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும். கேட்டா என்ன தப்பு? இப்ப திமுகவை தோக்கடிக்க வேண்டும், அல்ல விஜய் சிந்திக்க வேண்டும். உடனே அழைப்பு அப்படின்னு போடாதுங்க. உங்களோட பிழைப்பும் அதுதான் போடுங்க. நீங்கள் உங்களோட கடமையும் அதுன்னு போடுங்க. எங்களோட கடமையும் கிடையாது, அவரோட கடமை இருக்கு. திமுகவை தோக்கடிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்றால் வியூகம் எப்படி வகுக்கப்பட